Taste the Daily. ஒடிஷாவில் வரும் ஜூன் 10ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் பதவியேற்பார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்திலும் பாரதிய ஜனதா பெருவெற்றி பெறும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ள பேட்டியில், கடந்த 25 ஆண்டு காலமாக பிஜு ஜனதாதளம் ஆட்சியில் ஒடிஷா எந்த வளர்ச்சியையும் காணவில்லை என்று கூறியுள்ளார். ஒடிஷா மக்களின் நலனுக்காக நவீன் பட்நாயக்குடனான நல்லுறவை முறித்துக் கொண்டு கூட்டணியை கைவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒடிஷாவின் தலைவிதி ஜூன் 4ஆம் தேதி மாறப்போவதாகவும், தற்போதைய ஒடிஷா அரசு ஜூன் 4ஆம் தேதியுடன் காலாவதி ஆகிவிடும் என்றும் பிரதமர் கூறினார். ஒடிஷா முதலமைச்சராக 2000ஆம் ஆண்டு முதல் நவீன் பட்நாயக் பதவி வகித்து வருகிறார். மக்களவைத் தேர்தலோடு ஒடிஷா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலும் ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் நவீன் பட்நாயக் அரசை பிரதமர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதேபோல மேற்கு வங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று பேட்டியில் கூறியுள்ள பிரதமர், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் விரக்தியில் இருப்பதாக விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரு வெற்றி பெறும் கட்சியாக உருவெடுக்கும் என்று கூறிய பிரதமர், 2010ஆம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் அளித்த அனைத்து OBC சான்றுகளையும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டதாகவும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நீதித்துறையை அவமதிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். வரும் ஜூன் 1ஆம் தேதி 8 மாநிலங்களில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இறுதிக்கட்டமாக நடைபெறும் இந்த 7ஆம் கட்டத்திற்கு பிறகு வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். Taste the Daily.